வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். நாங்கள் சொல்ல வந்த ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும், அதனால யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நான் உங்களுக்கு கடைசியாக எல்லாமே நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த கண்ணாடிலாம் வந்து குஜராத்லேருந்து வாங்கினது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இங்கே பாருங்க, இது வந்து பக்கத்து மனசு இல்லனாலும் அதான் நேசம். ரகுவோட ஃபேவரட் இடம். எங்க போனாலும் ரகு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த போயிட்டு ரூமை கூட பார்க்க மாட்டான். இருப்பா, என்னோட ஃபேவரட் மட்டும் இல்லை, எல்லா ஆத்மகனோட ஃபேவரட் தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இந்த டோர் நான் வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்தோம். என்ன அதுனா என்னது சந்தன மாட்டிக்கிட்ட பங்கு. ஸோ பழைய வீட்டில் வந்து எல்லாமே நாங்கள் செல்ஃப்லேயே இப்படியே வச்சுருப்போம், கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்குன்னு தண்ணியாக ஒதுக்கலான்ட்டு அப்போ சொல்லியிருக்கலாம், ஏன் அந்த 2 மாடியை கட்டினீங்க, டேரெக்டாக மாடியை கட்டிருக்கலான்ட்டு. 2 மாடியை கட்டினா தான் மாடியை கட்ட முடியும், அப்போ தான் அது பேர் மாடின்னு சொல்லுவாங்க. காமெடி முகர கட்ட போ அதை சொல்லுவாங்க அவங்க. முகர கட்ட போ. ஹலோ, வணக்கம் ரகுதாபா ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன். ஸோ யாரும் என்னை கமெண்ட்ல திட்டாதீங்க, ஏன் வரல, என் ஆங்கருக்கு என் கோ ஆங்கர் கூட ஏன் நான் வரல அப்படின்னு. வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். ஏன் கோவில் மாடி நிக்கிறோம், ஏன் நான் வந்துட்டு இந்த மாதிரி அழகா வந்துட்டு ஒரு பெண்ணாக வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோக்கே கொஞ்சம் அழகா ட்ரெடிஷ்னலாக போட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு மூடே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் மூட்னால அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம எப்படி காட்டணும்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணிட்டு. கரெக்ட் சொல்லுங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தொலைஞ்சி போன ஓனர் கூப்பிட்டு வந்திருக்கேன் நான். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸ்பெஷல் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரகு ஒரு வீடியோ உள்ள வராருன்னா அது பெரிய ஸ்பெஷல் மூமெண்ட் தான். சீரியஸாவே நீங்க என் லைஃப்ல வந்து ஸ்பெஷல் தான் மிஸ்டர் ரகு. என்ன கண்ணுல தூசி விழுந்துச்சா? மெயின் ரோட்ல நின்னாலே இதுதான் ஒரு பிரச்சனை, தூசி விழுந்து கண்ணு கலங்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சொல்லுங்க ஓனர். ஏன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா, பல நாள் கனவு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நிறைவேறி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எங்கள் மனசில் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. மீடியாவில் இருக்க எல்லா பீப்புள்ஸும் நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வர முடியும். அந்த மாதிரி ஆதரவு எங்களுக்கு பாதி கிடச்சிருக்கு, பாதி கடல் தாண்டி இங்கே வந்திருக்கோம். ஸோ பல நாள் கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து கோவில் மாடி நின்று இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நின்று இருக்கோம் உங்கள் முன்னாடி. அது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே கூடிய வாங்க. வாங்க. ஓப்பன் பண்ணா அங்கே கார் பார்க்கிங். ஆனால் இப்போ டான்ஸ் ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம், ஓடலாம், ஜிம் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு. கரண்ட் இருக்கு, அதனால வந்து ரொம்ப ஆடக்கூடாதுங்க. சரி, ஆமாங்க. நாங்க சொல்ல வந்த ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும், அதனால யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நான் உங்களுக்கு கடைசியாக எல்லாமே நான் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து எங்கள் 2 பேரோட ஒரு ஆசை எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க உள்ள போவோம். இப்படி 2 படிக்கட்டு ஏறினீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு. இப்படி ஓப்பன். ஏன் என்னாச்சு? உள்ள இருந்து யாராச்சும் ஆர்த்தி தட்டு எடுக்கிறாங்களா? ஓ குடினோம். ஆமா, இடுப்பு வலிக்குதுடா. இந்த நாளுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எஸ், ஆமா. எங்களோட ஆசை நிறைவேறணும். எங்க இருந்து வாங்கணும்? ராஜஸ்தான். எல்லாம் ராஜஸ்தான் உட்டு. மேல பாருங்க. வெல்கம் பாய்ஸ் மாதிரி தெரியணும்ன்றதுக்காக அந்த அப்படியே வச்சிருக்கோம். ஓகே, இப்படி கதவை திறந்தா வலது கால். நீ என்ன பயப்படுறே? நீ வலது காலை தூக்கு. ரைட் கால். கம். வலது கால். எஸ். வெல்கம். இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வீடு. இது கிரவுண்ட் ஃப்ளோர். ஆனா நாங்க இன்னும் எந்த இன்டீரியரும் பண்ணல. உடனே உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டணும்னு ஆசை வந்தது. ஸோ எல்லாருமே பிஃபோர் ஆஃப்டர்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு பிஃபோர். அதுக்கு நீங்கள் செங்கல் வைக்கிறது வந்து ஏன் காட்டல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஊரா சுற்றினதுனால பிஸினால காட்ட முடியல. இந்த கண்ணாடிலாம் வந்து குஜராத்லேருந்து வாங்கினது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து வாங்கி, ஏன்னா இது இருக்குல்ல, இது கொஞ்சம் பழசா இருக்குதானே பாக்குறீங்க. டெல்லியில வீடு சேஞ்ச் பண்றோமா, அதனால கொஞ்சம் பழைய திங்ஸ்ல அங்கங்க போட்டு வச்சிருக்கோம். சரி, நான் டெல்லியில இருந்து வந்துன்ற நீ பழைய திங்ஸ்லாம் ஓரமா போட்டு வச்சிருக்க. இது அழுக்கா இருக்கு ரகு.
அதாம்மா டெல்லியிலேருந்து வந்தது எங்கள் பெரியப்பாவோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. உள்ள எல்லாமே டெல்லியில இருந்து வாங்குனது இப்ப பழைய வீட்ல இருந்து எடுத்து வந்தது. வாங்க வாங்க. இந்த டோர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த டோர் டோர் காட்டுறது தானே முக்கியமா, வீடை காட்டனோட. ஏன்னா இப்படி பண்ற நீ? இது கேரளா எடுத்துட்டு வந்தோமாங்க. இங்க பார், இந்த சவுண்டு இந்த சவுண்டு இங்கே கிடைக்கவே இருக்காது. பார்த்தல இந்த திக்னஸ் மட்டும் பாருங்க. ஆமா இங்கே பாருங்க, இந்த திக்னஸ் பாருங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, கம்மியாக தான் கேட்டேன் நான். ஏன்னா வெயிட்டாக இருந்தால் தொடக்க முடியாது. ஆமா, இது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 2 BHK. இது வந்துட்டு சின்னதா இருக்கு. நாங்க எல்லாமே ரொம்ப தூம் செலவு பண்ணல, எல்லாம் அஃபோர்டபுளான ஒரு இன்டீரியரா தான் லைட்டா தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்க கீழே வந்து நாங்க ரெண்ட் கொடுக்க போறோம், அதனால தான். பாத்தீங்களா, கொஞ்சம் நாங்கன்றதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபேமிலி ஓகே ஃபேமிலி ஏன்னா எல்லாரும் சேர்ந்தது தான் அது. அதனால சரி ஓகே, யாரையும் நினைக்க வேண்டாம் ப்ளீஸ். எங்க ஃபேமிலி டிசைட் பண்ணிருக்காங்க இது ரெண்ட் கூடணும்ட்டு. அதனால நாங்க வந்துட்டு சுமார் மூஞ்சி குமார் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இது வாங்க, எங்களால முடிஞ்சது நல்ல ஒரு கலர் ரெண்டும் சேர்த்து இங்க வந்து பீரோ செட் பண்றோம். ஆமா, எல்லாமே நாங்க என்னன்னு சொன்னோம், வாஸ்து பார்த்து தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வரவங்க வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே நாங்க வாஸ்து பார்த்து தான் பண்ணியிருக்கோம். வாங்க இங்க பாருங்க, இது வந்து பக்கத்து வீட்டுல இருக்க ஆண்டிக்கு பாக்கிறதுக்காக வச்சுக்கோ. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். முகரக்கட்டை உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. பக்கத்து வீடு எதிர் வீடுன்ட்டு அதே தான் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டை சொல்லுவான். அந்த வீட்டுல ஒரு சைனா ஆண்டி இருக்குடா சூப்பர் வீடுலாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா வென்டிலேஷனுக்காக, காத்தோட்டமா இருக்கணும். மன உளைச்சல் தான் குதிக்கிறதுக்காக. குதிச்சாலும் வேஸ்ட். பையன் வந்து உள்ள வந்து எட்டி பாருங்க. வாங்க, குதிச்சாலும் வேஸ்ட்ன்றேன். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அவ்வளோதான் இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்க உள்ள போனா மாட்டிக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. ஸோ ஓகேங்களா? ஆமா ஓடிஎஸ் ஓகே. இது முடிஞ்சிச்சா? அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வீட்டுக்கு மெயினான ஒரு இடம், சுதந்திரமான ஒரு இடம். ரகுவோட ஃபேவரட் இடம். எங்க போனாலும் ரகு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த போயிட்டு ரூமை கூட பார்க்க மாட்டான். இருப்பா, என்னோட ஃபேவரட் மட்டும் இல்லை, எல்லா ஆண்மகனோட ஃபேவரட் இங்கே தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. திஸ் இஸ் காமன் வாஷ்ரூம். பார்த்துட்டீங்களா? இதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நிஜமாலே ரகு வந்து நாங்க எங்க டூருக்கு போனாலுமே ரகு ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் புக் பண்ணாலும் ரெஸ்ட் ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். நல்லா இருக்கு ரெஸ்ட் ரூம், நல்லா இருந்தா ரூம் நல்லா இருக்குன்னு புக் பண்ணிட்டு போயிடுவான். அந்த பெட் நல்லா இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அதுல மட்டும் நம்ம கான்ஷியஸா இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயினே அதுதான். ஏன்னா அங்க தான் எங்களோட ஐடியாலஜிக்கு எல்லாம் ஒர்க் ஆகும். ஆமா, இது வந்துட்டு செகண்ட் ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். எஸ், பார்த்துக்கோங்க. we have made everything very simple. இதுதான் கபோர்டு. இங்க தான் அந்த இதெல்லாம் வைப்போம். அந்த இதெல்லாம் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நம்ம மாதிரி மத்தவங்க சொல்ற மாதிரியே கிரிஞ்சா பேசாதவா. இதுவும் கபோர்டு. இங்க இந்த இதெல்லாம் வைப்போம். இது வாடா வாடா. இந்த மேலே இருக்குல்ல, அதுவும் கபோர்டு தான். அங்க அந்த இதெல்லாம் வைப்போம், மேலே வைக்கிறதெல்லாம் வைப்போம். கடைசி வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டான், அது இதுன்னு சொல்லியே முடிச்சிடுவான். டெபினெட்லி. இங்க பாரு, இந்த டோர் இங்க பாரு, இந்த திக்னஸ் மட்டும் ஏன் வரல தானே பார்த்தீங்க. இது ஒரு சென்டிமெண்ட். ஏன்னா லாக் நான் வச்சிருக்கேன். அது ஏன் அப்புறம் சொல்றேன். இந்த திக்னஸ் மட்டும் பாருங்க, தெரியுதா? மேஸ்திரியாவே ஆயிட்டான் ரகு. கிட்ட ஒரு ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேற, மேஸ்திரி மாதிரி பிஹேவ் பண்ற. சவுண்ட் பாருங்க, கேக்குதா? ஓ, அந்த ஹார்ட் பீட் டோர்ல வர வைக்கிற டக் 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 வா. ஹார்ட் பீட் எப்படி? ஏன்னா இந்த டோர் நான் வந்து கேரளால இருந்து கொண்டு வந்தோம். என்ன ஆகுதுன்னா என்னது சந்தன மரம்லாம் இல்லை, மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி ஒன்று. இது என்னோட ஃபேவரட் ஏரியா. வாங்க, இந்த கிச்சன்ல நான் சாப்பிட வருவேன், தண்ணி குடிக்க வருவேன், சாப்பாடு செய்ய மட்டும் வர மாட்டேன். சரிங்களா? கிச்சனும் வந்து நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை ஏன் நான் வந்து ஃபுல்லாக ஒயிட்லேயே நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் தனியாக அந்த மாதிரி சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன். ஃபேமிலியே நாங்கள் ஏன் இது மாதிரிலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, வெள்ளையாக அவங்களோட மனசு வந்து இது உள்ளே வரும்போது கூட வெள்ளையாக இருக்கும். அதனால வந்து வெள்ளையாக கிரிஞ்சா இருக்கா, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. சரி ஓகே, கீழே வந்துட்டு 3 கலர் 3 லைட் வர மாதிரி. 1 இது வந்து வார்ம் லைட். 2 போடுங்க, இது கொஞ்சம் பிரைட் லைட். 3 இதுதான் பிரைட் லைட், அது வார்ம் லைட். அது வார்ம் லைட், இது கொஞ்சம் பிரைட் லைட்னு போடு. அடுத்தது போடு. இதுதான் வார்ம் லைட்டுங்க. சி போடுறா. இது கொஞ்சம் பிரைட் லைட். இது இன்னும் ஒயிட் லைட் கிடையாது.
பிரைட் லைட். அடுத்தது ஒயிட் பிரைட் லைட். இது இது என்னது? எல்லோ லைட். எல்லோ லைட். இந்த மாதிரி உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் லைட் மாத்திக்கலாம். கோவமா இருந்தீங்கன்னா ஒரு லைட்டு. இல்ல கோவமா இருந்தீங்கன்னா இது போடணும். ஏப்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? ஓகே வாங்க, கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க 2 BHK பார்த்துட்டீங்களா? இதுதான் வந்து ஹால். இங்கே தான் வந்து டிவி வரும், இங்கே தான் வந்து சோஃபா வரும். இங்க தான் சொல்லிட்டேனே அப்பவே. அப்படியா? நீ ரொம்ப கிரிஞ்சா பண்ற ரகு. இல்ல சோஃபாலாம் சொல்லல. என்ன மேடம்? சோஃபாலாம் வரவங்க வச்சுக்க போறாங்க. உன் வேலையா இதெல்லாம்? வீடு தான் காட்டுறோம் நம்ம, அவ்வளவுதான். யாரு வர போறா? வாடகைக்கு யார் வராங்களோ அவங்க கொடுக்க போறோம். சும்மா வெறுப்பா பண்ணாத. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ளோருக்கு. இப்போ என்ன சொன்னேன், நான் கிச்சனில் வரும்போது நான் வந்து குடிப்பேன் இது பண்ணுவேன். அப்போ அங்கே வரமாட்டியா நீ? ஐயோ குளிப்பேன் இல்லைங்க, குடிப்பேன். ஓகே அதாங்க இங்கே வந்து ஒரு சோஃபா, டிவி, பூஜை ரூம் வந்து இங்கே செட் பண்ணலான்னு பார்க்குறோம் இந்த இடம். பிகாஸ் ஆஃப் வாஸ்து. அதனால் அவங்களுக்கு தேவையான விஷயம் அங்க டைனிங் இங்கே டேபிள் வந்து டைனிங் டேபிள் வந்து இங்கேருந்து கொடுத்துருக்கிறது 4க்கு 4 ஹாலு. இதுலயே எல்லாத்தையும் வச்சுட்டா அப்போ எங்க ஆளுங்க உட்காருவாங்க படுப்பாங்க? பொண்டாட்டியோட மனசு பார்த்தீங்களா? இது கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேச்சு, கட்டினதுக்கு அப்புறம் என்ன பேச்சு பார்த்தீங்களா? அதுதான் வைஃப். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஓகே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நாங்கள் இருக்க போகிற ஏரியா. வாங்க ஃபேமிலியோட. ஆமாம். இந்த கேட் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த கேட் வந்து வென்டிலேஷன், ஏர் வெளியே போகிறதுக்கு. ஏன் வந்து நாங்கள் டோரில் இந்த மாதிரி வந்து தாப்பால் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஏசி ஒர்க் பண்ணுறது, வேறு ஏதாவது ஒயரிங் ஒர்க் பண்ணிக்கலாம், ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கலாம் இதில். அதனால எல்லா வச்சிருக்கோம். சிஸ்டமும் இந்த பக்கம் தான் இருக்கிறதுனால ஏன்னா சில கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா செவுரு கட்டி ரவுண்டாக ஹோல்ஸ் போட்டு பண்ணிடுவாங்க, ஆனால் இறங்க முடியாது அதுக்கப்புறம். அதனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியா. எந்த ஒரு வீடு இருந்தாலும் காத்தோட்டமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு வாஸ்துக்கு சூப்பராக இருக்கும். வாங்க, வெல்கம் டு அவர் ஃபேமிலி ஹோம். ஆமாம் அஃப்கோர்ஸ். எஸ், டோரு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும். ஏன்னா மேலே வந்துட்டு வாஸ்து பிரகாரம் நாங்கள் லக்ஷ்மி வச்சுருக்கோம். ஒரு வீடு வந்து லக்ஷ்மி கலாச்சாரமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால லக்ஷ்மி வச்சுட்டு லக்ஷ்மிக்கு தேவையான மாதிரி யானை செட்டப்பு, அப்புறம் கலசம். ஒரு கோவிலுக்கு எப்படி கலசம் வச்சுட்டு பயங்கரமாக அந்த கோவிலில் பூஜை பண்ணுவோம், அது மாதிரி வீடை நாங்கள் வந்துட்டு கோவிலாக பூஜை பண்ணணுன்னு கலசம் வச்சுருக்கோம். கீழே வந்துட்டு யானை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு லக்ஷ்மி கலாச்சாரமான வீடு. ஸோ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இது தட் இஸ் முருகரோட வாகனம். இங்காட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாருங்க. நான் அதனால தான் இது பேசல, இதில் காமெடி பண்ணக்கூடாதுன்றதுனால நான் கிட்ட வரல. வேற லெவல் வேற ஓ, நீ லெவல். பண்ணதுலேயே காமெடி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே வாங்க, வலது கால். வலது கால் தான். வெல்கம் டு அவர் ஹோம். எஸ், பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. ஆமாம் கொஞ்சம். மேலே. ஆமாம், இது கொஞ்சம் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் இன்டீரியர்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறோம். இது எங்கேருந்து பார்த்து நான் பண்ண, இது ஒரு இன்ஸ்பிரேஷன். அது எங்கேருந்து பார்த்தோன்னா கோடம்பாக்கம் 5 லைட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் எப்பவுமே. அங்கே இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். அங்கே தான் நாங்கள் வந்து உண்மையை வந்து ஒரு அட்டி போடுவோம். அதனால வீட்டில் 5 லைட் வச்சுட்டோம் நாங்கள். 5 தானே இருக்கு, 5 லைட். பைத்தியம் கம்முனு. அது ஆக்சுவலி நல்லா இருந்ததுங்க. எங்கள் ப்ரைஸ்க்கு அஃபோர்டபுளாக இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்கணும் ஒரு யூனிக்காக தனியாக இருந்தது. சரி, நம்மளோட குட்டியான ஒரு ஹாலுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சோம். ஸோ எங்களோட குட்டியான ஹால் இது. இந்த ஹாலில் வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் பட்ஜெட் தான், ரொம்ப ஓஹோ பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. அழகாகவும் இருக்கணும், ஏழ்மையாகவும் இருக்கணும். சரிங்களா? சரி வாங்க, இங்கே வந்து நாங்கள் டிவி யூனிட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னடா பண்ணுறேன்? இங்கே கிரிக்கெட்டும் விளையாடலாம். மூஞ்சி அந்த லாஸ்ட்லேருந்து நாங்களும் ஃபேமிலி. கேமராமேன் அந்த பையனை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இங்கே வாங்க. இங்கே வந்து நாங்கள் டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபுல் ஒர்க் போகல. ஸோ அப்படியே போயின்னு இருக்கு. ஸோ பூஜை ரூம் நாங்கள் நேற்று தான் பூஜை பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சமாக சாமி வச்சுட்டு இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபோல்டபுள் டோர். அழகாக இருக்குல்ல? அங்கே பாரு, அந்த இங்கே பார்த்தீங்களா? மயிலிறகே மயில் இல்லையா? ஓ, நீ பாடினா மட்டும் நான் ஓன்னு சொல்லுவேன். உனக்காக மட்டும் தான் இந்த பாட்டை பாடுவேன். எதுக்கு நீ அங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அந்த பாட்டை? இவ்வளவு டேலண்டடாகிற டிசைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பார்த்து பாருங்க. முருகர் சிம்பிள், விநாயகர் சிம்பிள், எல்லா செலெக்ஷன் என்னோடதுல. ஆமாம், கொஞ்சம் ப்ரீத்தபுளாக இருக்கணும் இல்லையா? அதனால சாமிக்கு கூட அதனால நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த ட்ரே. இந்த ட்ரேயில் வந்துட்டு நம்ம சாமிக்கு படையெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அந்த பிளான் பண்ணி தான் பண்ணோம். இது வந்து ஸ்டோரேஜ் ரூம். சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டோம் இது பண்ண பூஜையிலேயே. ஓகே, திஸ் இஸ் த ஹால். ஓ, மேலே வந்து எதுக்கு நாங்கள் அதை வச்சுருக்கோம் சொல்லு பார்ப்போம். ஆமாம்மா, இது எப்படி பண்ண ரகு? உனக்கு சர்ப்ரைஸ் நல்லா இருக்கே. நிறைய இருக்குது அந்த மாதிரி சர்ப்ரைஸ். மேலே வந்து கலசம் வைக்க போகிறோம்.
ஓ அந்த கோவில் செட்டப் நான் சொன்னேன்ல 3 கலசம், 1 இல்லை 2 இல்லை 3 கலசம் அத்தனை போகிறோம். அது எந்த கோவிலேருந்து வருது, அது எங்கேருந்து வருது, அது எல்லாமே மம்மி கிட்ட தான் கேட்கணும் நம்ம. அடுத்த வீடியோ ரிவீல் பண்ணுறேன். சரி வாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு நாங்கள் 3 BHKவாக கட்டியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் குடும்பம் வந்துட்டு பெரிய குடும்பம் இல்லையா, ஸோ அதனால் கீழே வாடகைக்குனால 2 BHK. அதுவும் என்னால் கார் பார்க்கிங் விட்டதுனால அது கட்ட முடியல. வாங்க. ஆனால் சேம் பேட்டர்ன் தான் அதே தான். நான் திருப்பி போயிட்டு கேரளான்னு சொல்லுவான், தாங்க முடியல என்னால். இது என்ன தெரியுமா? என்னது? சூரியன். ஓ சூரியனும் சந்திரனும் யார் இவனும் டக்குன்னு சொல்லு. என்ன சொல்லு? மலை, அண்ணாமலை அந்த மலையா? அந்த மாதிரி வந்து நாங்கள் எங்களோட கனவு இல்லை. ஆக்சுவலி ஒரு வீடு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லக்ஷ்மி மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரூம் எல்லாமே வந்துட்டு ஒரு எவர் கிரீனாக இருக்கணும், ரொம்ப நேச்சரோட கனெக்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இட் வில் பி நேச்சரோட கனெக்டடாக, லக்ஷ்மி வாஸ்துவா, ஸோ எல்லாமே இருக்கணும்னு பார்த்து நான் பண்ணது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, டோருக்கு சூரியன், திஸ் இஸ் வானம், திஸ் இஸ் மலை, திஸ் இஸ் இது கடல் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது நிலம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஐம்பூதங்களும் டோரில் இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்ன்ட்டு. ஸோ வாங்க. எப்படி வரலவலா? ஓகே, இங்கே வாங்க. சேம் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து வென்டிலேஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒர்க் இதுவும் அப்படிதான். ஏன் இந்த மாதிரி கம்பி வச்சிருக்கோம் அப்படின்னா எதுக்கு சொல்லு, கேட்கணும். சொல்லு. சேஃப்டி. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். எல்லாத்துலேயுமே கம்பி கண்டிப்பாக இருக்கணும். இது வந்துட்டு சின்ன ரூம் இல்லையா, அந்த சின்ன ரூம்னால கட்டல் போட்டோன்னே நம்மளால கப்போர்டு இப்படி ஓப்பன் பண்ண முடியாது. அதனால நாங்கள் இந்த ரூம்க்கு வந்து ஸ்லைடிங் கப்போர்ட் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்குது. இங்கே வந்து தாப்பாவோட ஃபோட்டோ போடலாம். போட்டு பூஜை பண்ண போறியா? இந்த பக்கம் வந்து கிரீன் ரூமா? கிரீன் ரூம் இல்லை, இது வந்துட்டு ஏன் எம்டியாக விட்டுருக்கோன்னா பீரோ இருக்குல்ல, புது வீடு கட்டணும்னு பீரோவில் தூக்கி போட முடியாது, அதனால பீரோ வைக்கிறதுக்காக இதுவும் நாங்கள் வாஸ்து பார்த்து வச்சோம். இது குபேரன் மூலம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது குபேரன் மூலை பார்த்து தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதே தாங்க எல்லா ஆன்மாங்களுக்கும் பிடிச்ச இடம். இன்னும் இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்னும் லைட்டு போடல, வேறு ஒன்றும் இல்லை. என்னால் என்னால். ஸோ காமன் வாஷ்ரூம். ஸோ வரவங்க வந்துட்டு நம்ம பெட்ரூமில் ஆக்சஸ் கொடுக்க முடியாதுல்ல எல்லாரையுமே, ஸோ அதனால் காமன் வாஷ்ரூம். வாங்க அடுத்த பெட்ரூம். வாங்குச்சி பெட்ரூமா? ஆமாம், அடுத்த பெட்ரூம். இதுவும் வந்துட்டு 2வது பெட்ரூம், காம்பேக்டான ரூமு, அடுத்து அட்டாச்டு வாஷ்ரூம். தெரியுமா இதில் என்ன நவகிரகங்களா? 4 5 6 7 7 இந்த கோபுரத்தில் வந்து 7 ஹோல்ஸ் இருக்கு தெரியுமா? இப்போ நம்ம உடம்புலையும் அந்த 7 ஹோல்ஸ் இருக்கு தெரியுமா? 7 ஹோல்ஸா 9 ஹோல்ஸா? 7 தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சரி ஓகே, இது ஏதோ பிடிச்சிருந்தது ஒன் ஆஃப் த மெம்பருக்கு, அதனால இதுதான் வேணும்னு ஒத்த கால நின்று போட்டுட்டாப்புல. வாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து டோர், இது எல்லாமே ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. சேம் சின்ன புள்ளத்தனமாவே இருக்கான் அவனே. சவுண்ட் எஃபெக்ட் பீரோ நான் சொன்னேன்ல, அக்கார்டிங் டு த வாஸ்து குபேரன் மூலை. ஸோ எந்த பீரோவும் நாங்கள் வந்து விட போட்டு கிடையாது, எல்லா பீரோவும் வைக்கணும். அதே மாதிரி எல்லா ரூமுக்கும் நாங்கள் இந்த மாதிரி கம்பி போட்டிருக்கோம் அந்த டோருக்கு பின்னாடி. எப்படி கொஞ்சம் அங்கே நாங்கள் வந்துட்டு ஏர் ரொட்டேஷனுக்கு ஜன்னல் போட்டிருக்கோம். அட்டாச் வாஷ்ரூம், இது ரெஸ்ட் ரூம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு போயிடலாம். வாங்க. என்ன ரகுக்கு பிடிச்ச ஏரியா. கண்ண முடிவாங்க அப்படியே வாங்க. கண்ண முடிவாங்க. இப்படி நான் கை எடுக்கும் போது லைட்டு போடணும், அப்போதான் வாவ் ஃபேக்டராக இருக்கும். சரி, இதுதான் எங்களோட பியூட்டிஃபுல் கிச்சன். அப்படியே கிச்சனை காட்டுங்க ஜி, அழகாக காட்டுங்க கிச்சனை. இது வந்து கிச்சன் செட்டப் இன்டீரியர் பண்ணது. அது எனக்கு பிங்க் ரொம்ப பிடிச்சதுனால பிங்க் எடுத்து போட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் ஹேண்டில் போடலாமே, கொஞ்சம் ப்ரௌன். இந்த ஹேண்டில் எல்லாமே வந்து ரொம்ப நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணது. கொஞ்சம் எலைட்டாக இருக்கிற ஹேண்டில். ஆமாம், எல்லாமே ரொம்ப நார்மல் ஹேண்டில் கிடையாது. மேலே தான் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு காட்டுறேன், இதுதான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற ஹேண்டில் தான் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறது தான் ஓப்பன் ஆகும். அதனால் இது 2 டைப்ஸ் ஆஃப் இது வச்சுருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறது இப்படி. ஓகே, அடுத்ததுமா இது மாதிரி இது வந்து
இது எல்லாமே நம்ம அதான் நிறைய சாமான் சாமான் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாமே பார்த்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த அவுட் எது கொடுத்துருக்கோன்னா இது வெசல் வாஷிங் மிஷின் போட போகிறோம். ஏன்னா சாமான கழுவி கை ரேகை எல்லாம் தேய்ஞ்சி விட்டுதையா. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஸோ அதனால வெசல் வாஷிங்காக மிஷின் நாங்கள் வாங்கி போட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து மைக்ரோ ஓவன் வந்து கேக் பண்ற அந்த இந்த மைக்ரோ ஓவன் தான் அது. இல்ல இன்னொன்னு இருக்குமே ஓடிஜி. அது ஓடிஜி கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த இடம் கொஞ்சம் தனியா கொடுத்துட்டேன்னா பழைய வீட்டில் வந்து எல்லாமே நாங்கள் செல்ஃப்லேயே இப்படியே வச்சிருப்போம். கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்குன்னு தனியா ஒதுக்கலான்ட்டு அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இப்பதான் பளிச்சுன்னு இருக்கு. இப்போ எதுக்கு நீ அங்கேயே கை வச்சுட்டே இருக்க? இந்த ஃபைல் ஹெட்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு உனக்கு காட்டுறதுக்குமா? இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். நடுவில் ஒரு ஒயிட் தெரியுது, ஏன் தெரியுமா? ஆஃப் ஆயிடும். வைத்தியம் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண ஆகும். ஒயிட் லைட் எரியும் போது நடுவில் இருக்கிறது எல்லோவா மாறும். நீ மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா எல்லாமே மில்க் ஒயிட், ஆஃப் ஒயிட், மில்க் ஒயிட், ஆஃப் ஒயிட், இந்த அந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபைல் லைட் சத்தியமா கோடம்பாக்கத்தில் கூட நம்ம லைட் இருக்காது. நாங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. லைட் ஆன் பண்ணி சின்ன லைட் இருக்குல்ல, அதையும் நாங்க வந்துட்டு டிஃபரண்ட் கலர்ஸ்ல எரியற மாதிரி தான் வாங்கிருக்கோம். வார்ம் லைட், பிரைட் லைட். ஒண்ணு ஒயிட், எல்லோ. இப்போ இங்க இந்த எல்லோ லைட் வரும்போது வந்து உங்களுக்கு இங்க ஒரு வேவ்ஸ் தெரியுதா? ஆமா, இப்பதான் நானே பார்க்கறேன். இந்த வேவ்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு போட்டோ மாட்டிக்கலாம் அழகா. ஓ, அந்த போட்டோ எல்லாம் ஹைலைட் ஆகுற மாதிரி. ஹைலைட் ஆகுற மாதிரி. சூப்பர்ப்பா. இப்போ நீ என் பக்கத்துல நிக்கும்போது நான் எப்படி ஹைலைட் ஆகறனோ அதே மாதிரி இந்த வால்க்கு எல்லாமே ஹைலைட் ஆகிறதுக்கு லைட் வச்சிருக்கேன். சரி, ஓகே. எப்படி இது வந்து எப்படின்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்போது எந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இது மட்டும் தான் போடுவேன். பைத்தியம். சொந்தக்காரங்க வரும்போது கதவே திறக்க கூடாது. அப்படி இல்லைம்மா, அவங்களாம் வந்து பார்க்கணும். அதை அவங்களாம் பார்க்கணும், பார்த்துட்டு போகணும். அதனால அவன் சும்மா சொல்றாங்க, யாராச்சும் வரேன்னு சொன்னா கதவை மூட்டு போயிடுவான் வெளியில. எனக்கு தெரியும் அவனை பத்தி. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்க, இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கு. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா போயிட்டு இருக்கு ஒர்க். சரி வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போவோம். செகண்ட் ஃப்ளோரும் வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி தான் இருக்கும். அதுவும் 3 BHK தான். பிரம்மாண்டமாக இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா அதையும் நாங்கள் வந்து வாடகைக்கு தான் விட போகிறோம். வாங்க மிஸ்டர் ரகு. ஆமாம், தேர்ட் ஃப்ளோரும் வந்துட்டு சேம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோரும். ஸோ சேம் ஜெராக்ஸ் காப்பி தான். ஸோ இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. வரவங்க அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. சரி வாங்க நம்ம மாடிக்கு போவோம். மாடி தான் பிரம்மாண்டமாக இருக்குது. ரகு மேலே ஏறி வரத்துக்குள்ளார மூச்சு வாங்குதானு கேட்காதீங்க, அந்த அளவுக்கு டயர்டா இருக்குது. அது ஃபர்ஸ்டே பிளான் பண்ணியிருக்கணும் நீ. ஓகே வாங்க. திஸ் இஸ் ஆர் மொட்டை மாடி ஃபுல்லாகவே நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருக்கோம். இந்த பக்கம் வந்து துணி காய வைக்கிறதுக்கு, செடி எல்லாம் கொஞ்சம் ஆர்கானிக் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். அங்கேருந்து சொல்கிறதுக்கு அந்த ஆள் ஐடியா கொடுத்து ஒருத்தர் இருக்கணும் இல்லை எங்கள் குடும்பத்தில். அந்த ஐடியாவாக நான் இருக்கேன், நீ வேலை செய். நீ என்ன ஐடியானா துணியெல்லாம் ஃபுல்லாக போட்டு எப்படி தூக்கணுன்றதுக்கு ஐடியா. நான் அங்கேருந்து மேலே தூக்கணும் வரத்துக்கு கொட்டூல இங்கே வந்துட்டு துணி காய வைக்கிறதுக்கு ராட்லாம் போடணுங்க. இன்னும் ஒர்க்கில் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு மாடியில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த சிட் அவுட்டுங்க. வந்தால் நம்ம சேர் தேடணும், அது தேடணும், அதான் தேவையில்ல. சிட் அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயும் அங்கேயும் நாங்கள் சிட் அவுட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த என்னதான் சொல்லுவாங்க, இது வந்து பீடிங் எதுக்குன்னா ஃபுல்லாக நடுவில் வந்து ராடு போட்டு ஊஞ்சல் பெருசாக ஒன்று. ஆமாம், இந்த பீம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏன் போட்டிருக்கோன்னா இங்கே ஊஞ்சல். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஊஞ்சல் பைத்தியம். ஸோ ஓகே, இந்த ஊஞ்சல் இந்த காற்று ஓட்டத்தில் வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில். வாங்குச்சு இது என்னன்னு காட்டுறேன். வாங்குச்சு. ஸோ இங்கேயும் நாங்கள் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு 4 பக்கம் சின்ன சின்ன ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னலோட அவுட்புட் எல்லாமே இங்கே தான். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் தான் இங்கேயும் அங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 சைடும் வந்து OTS கொடுத்துருக்கோம். கொஞ்சம் உள்ளே வந்துட்டு காத்தோட்டமாக இருக்கட்டும். ஸோ இது வந்து நாங்கள் க்ரில்லோட கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு எல்லாமே மூடிட்டோம். குழந்தைங்களாம் இருக்காங்களே, விழுந்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ தண்ணி வந்தால் கூட உள்ளே வந்துட்டு போகக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஃபைபரில் போட்டிருக்காங்களோ, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்ன்ட்டு. மேலே வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? நம்ம அது சோலார் சிஸ்டம் பண்ண போகிறோம் மேலே. என்னன்னே தெரியல. ஆமாங்க, வீட்டில் கரண்ட் செலவு அதிகமாக சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு மட்டும் சோலார் கனெக்டிவிட்டி கொடுக்கணும். இடம் வந்து ஃபுல்லாக அதுக்கு மட்டும்தான். அதோட லைன் வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் ஹோல்ஸு. ஸோ கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கு மட்டும் தாங்க, எல்லா வீட்டுக்கும் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட
சக்தி கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் லைன் கூட கொடுத்துருக்கோம். ஸோ சோலார் போட்டு இது பண்ணிப்போம். ஸோ மேலே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா மேலேயே தங்கிக்கலாம். ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. இது மாடி ஹவுஸ். ஸோ இந்த மாடி ஹவுஸ்க்கு வந்து அதுதான் நம்ம இடம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரூம், இங்கே வந்து ரூம், பர்சனல் ரூம் அண்ட் வாஷ்ரூம். இந்த வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி. ஏன்னா எல்லாத்துக்கும் அர்ஜென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓட முடியாது. ஏதோ இந்த பாடினால ஓடவே முடியாது. அப்படி இல்லைங்க, ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு கேட் ஒன்று போட்டலான்னு பார்க்குறேன். கேட்டை போட்டால் இது என்னோட வீடு, எனக்கான மட்டும் ஒரு வீடு, நானே சமைச்சுப்பேன், நானே சாப்பிட்டேன். மூஞ்சி 2 மாடி வீடு கட்டிட்டு இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு போது பாரு பைத்தியம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சரி, ஓகே, இதுதாங்க எங்கள் மாடி. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சதே இந்த மாடி தாங்க. அப்போ சொல்லியிருக்கலாம், ஏன் இந்த 2 மாடியை கட்டினீங்க, டேரெக்டாக மாடியை கட்டிருக்கலான்ட்டு. 2 மாடியை கட்டினா தான் மாடியை கட்ட முடியும். அப்போ தான் அது பேர் மாடின்னு சொல்லுவாங்க. காமெடி முகர கட்ட போ, அதை சொல்லுவாங்க அவங்க. முகர கட்ட போ. ஓகே, கடைசியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டினது செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம விஜய் அனிதா வந்து சொல்லியிருப்பாங்க, கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் அது ஏன் இடம், வானம் வரைக்கும் ஏன் இடம் அப்படின்னு. ஆமாம், வேற லெவல் செல்லும். ஆமாம். அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் அப்போ ரெஜிஸ்டர் பண்ணது இப்போதான் ஃபீல் ஆகுது. அது நம்ம கட்டும் போது அந்த ஃபீலிங்கே தெரியுது. ஆமாம்ல, கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் திஸ் இஸ் இந்த ஸ்கொயர் ஃபீட் எந்த தான், நோ ஒன் கேன் ஷேர் இட். சூப்பர்மா அனிதாம்மா, சூப்பர்மா. அந்த வேர்டு வந்து ரொம்ப 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 என்ன சொல்றேன், கோல்டன் வேர்ட்ஸ். அது கோல்டன் வேர்ட்ஸ். அது உண்மையிலேயே நீங்கள் யாரெல்லாம் சொந்த வீடு வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே போயிட்டு நைட்டில் ஒய்ஃப் உங்களோட ஃபேமிலி கூட படுத்து அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். பூமியிலேருந்து வானம் வரைக்கும் அது நம்ம இடம். ஆமாம், ஒரு பழமொழி இருக்குல்ல, பெரியவங்க சொல்லுவாங்களே, கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பாருன்ட்டு. கல்யாணம் பண்ணிட்டாப்புல, அதையே நீங்கள் பார்த்துட்டீங்க. கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு 2வது பழமொழிக்கு கால் எடுத்து வைக்கிறோம். எஸ் எஸ் எஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களோட அன்பும் ஆதரவுனால தான் இது எல்லாமே சக்ஸஸ் ஆனது. ஃபைனலி எங்களோட இந்த ஒரு ஹோம் டூர் வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து ரிவீல் பண்ணிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க திருஷ்டிக்கு இதெல்லாம் காட்டக்கூடாது, பண்ணக்கூடாது, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு. நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. உங்கள் ஆதரவால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்கோம். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே தேவை. கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் தேவை. அது அங்கேருந்து தான் இங்கே எங்களுக்கு பாஸ் ஆகும். கடவுள் வந்து நேரில் வரமாட்டார், உங்கள் மூலியமாக வருவார் பார்க்குற இடத்துல அப்படின்லாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, எனிவே நீ ஹாப்பியாம்மா? உனக்கு ரொம்ப ஹாப்பிமா, ரொம்ப ஹாப்பிமா. என்ன மறுபடியும் தூசி வந்துச்சா? எங்களை இந்த மாடியில் கூட தூசி வருது உனக்கு தேடி தேடி. என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்களோட ஃபுல் ஹாப்பியை வந்து நான் சந்தோஷமான விஷயத்த வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பகிர்ந்துருக்கோம். ஆமாம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கு ப்ரோ. என்ன லேட்டு? பெண்கள் அந்த பக்கம் நிக்கிட்டு செல்லும். எப்படி இருக்கீங்க? என்ன லேட்டு திடீர்னு? கொஞ்சம் ஒர்க்கா லைட்டா. சாரி. ஓகே, எனிவே வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வீட்டோட ஓனர் வந்து இவங்க தான். என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? ஆமாங்க, நாங்க கிடையாது. எங்களை வந்துட்டு என்னத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க ரகு? கிரக பிரவேசத்துக்கு இன்வைட் பண்ணாங்க. அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இத நாங்க அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படி நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன நடக்குது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல இங்க வேற ஒன்னு நடக்குது. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு இந்த லிங்க் அனுப்புவோம். இந்த வீடியோ லிங்க் அனுப்புவோம். அப்ப பாருங்க இது என்ன நடக்குது. பாருங்க இந்த லிங்க். ஆமா, வீடியோ தான் எடுத்துறோம். கேமரா இருக்கா? நான் கவனிக்கவே இல்ல ப்ரோ. ஓ மை காட், என் தம்பின்றது நிரூபிக்க. ப்ரோ இது உங்க வீடு ப்ரோ. தேங்க் யூ டார்லிங். தேங்க் யூ so much. 6 மணி ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயப்பா மலை ஏறுறாரு, பாட்டு போட்டாரு. சோ பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேட்டா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க மக்களே. என்னன்னா இந்த வீடு வந்து என்னோட தம்பி வீடு, என்னோட தங்கச்சி. இந்த வீடு வந்து தம்பி வீடுன்றதுனால இது வந்து நான் பிரிச்சு பார்க்கல. இது எங்களோட வீடும் தான். ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே ஒன்று. அது மாதிரி ஒரு தம்பி வீடு தம்பி இல்ல, எனக்கு தான் இவர் அண்ணன். இது அண்ணன். அவங்க அக்கா அண்ணி. ஆமா, ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்க தம்பி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடு கட்டியிருக்காரு. ரொம்ப கலர்ஃபுல்லாக கட்டியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபேமிலிக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி கட்டியிருக்காரு. ஸோ அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
சீரியஸாவே கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பிரேம். இவர் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்தாரு தெரியுமா? பிரேம் சொல்லிட்டு எங்க அப்பா பேர் வச்சிருக்கு, அதனாலதான் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. அப்போ எங்க அப்பா பேர்லாம் நான் அச்சீவ் பண்ணலையா இன்னும்? Achieve உங்க பேர் என்னம்மா? செல்வம். செல்வம். நான் இன்னும் அச்சீவ் பண்ணலையா? செல்வம் அச்சீவ் பண்ணிட்டாரு. உங்க தாத்தாடா? செல்வம். உங்க தாத்தா பேரு பாத்தீங்களா? எங்க அப்பா பேரு தாத்தா. ஐயோ, செல்வம் இல்ல சார். செல்வம் சார், இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் அச்சீவ் பண்ற மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று கட்டி கொடுங்க. Yes. அந்த வீடியோ செல்வம்ன்ற பேர்ல வந்து ரைமிங் சொன்னேன், அதுக்கு உடனே இப்ப எப்படி அச்சிருவானு நானு. இல்லம்மா, அவங்க வீட்டுல இப்ப இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மூலியமா வந்து இன்னொரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா அங்கேயும் வந்து வீடியோ போடுவோம். ஆகும்போது நம்ம வீடு கட்டி நம்ம வீடியோ போட மாட்டோம். ஊர்ல இருக்கிறவங்க வீடு கட்டுறதெல்லாம் போய் நம்ம வீடியோ போடுவோம். அப்படி கிடையாது. கூடிய விரைவில் இதே மாதிரி ஒரு வீடியோ ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நானும் கட்டுறேன்டா, அதை நீங்க பாப்பீங்க. ஓகேயா? நான் கட்ட மாட்டேங்க, கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். சரி, நீங்க இல்லாம எப்பதான் சொல்லுவோம்? நீங்க இல்லாம எப்படி? எனிஹோ நீ ஹாப்பி. இல்லனா நான் இருந்திருக்க மாட்டேன் ப்ரோ. ரூல்ஸ் மறக்க மாட்டறாப்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பி இல்ல. தேங்க்யூ செல்லம். உங்க எல்லாரோட சப்போர்ட் தான் செல்லம். நாங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்போம். நீங்க இன்னும் ஒரி பண்ண வேண்டாம். இது மாதிரி இன்னும் நீங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சில பாட்டு எல்லாமே தம்பிக்கு ஒரு இடம், அப்பாவுக்கு ஒரு இடம், அம்மாவுக்கு ஒரு இடம் தனித்தனியாக இங்கேயே செட் பண்ணி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் தனியாக விடலை. அந்த மாதிரி யார் சொந்த வீடு கட்டினாலுமே அவங்கவுங்க ஃபேமிலிக்குன்னு அவங்கவுங்க இடத்துக்குன்னு தனியாக வைங்க. தனியாக வச்சிடாதீங்க. அந்த பாவம் வந்து உங்களை சும்மா விடாது. என்ன தத்துவம். சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாதப்பா. ஏன்னா அந்த எண்ணம் எனக்கு இருக்கு. நானும் ஒரு வீடு கட்டும் போது என் ஃபேமிலி, என்னோட தம்பி, அப்பா, அம்மா, ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்க அப்பா, இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கணுன்றது ஒரு ஆசை. பட் கடவுள் வந்து கூடிய விரைவில் எனக்கு அது கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு கடந்த அடுத்த ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ள அது நிறைவேறிடும். ஓகே, நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஆண்டவரே கண்டிப்பா நிறைய வேலையை கொடுங்க எங்களுக்கு, அப்பதான் நாங்களால அது எங்க ஆசையை வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். அது ட்ரீமாவே இருக்க கூடாது, இந்த மாதிரி சாலிடான ஃபார்ம்ல இருக்கணும். இது வந்து எனக்கு நான் இடம் வாங்கினவரே சொன்னாரு, இது ட்ரீம் ஹவுஸ். 100 வருஷம் பில்டிங் இங்க இருந்திருக்கு. அவங்க இன்னைக்கு பல இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கும் அந்த ராசி இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கு அந்த ராசி வரும். நீங்க போற இடமும் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நாங்களும் பொண்ணாவும் நினைக்கிறோமா? ஓகே, ஆமா, நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அது நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்மளுக்கு நடக்குதோ இல்லையோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம். இப்போ வந்து ஷாப்பிங்க்கு போகிறோம், ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்கக்கூடாதுன்னு தான் நம்ம மைண்ட் நமக்கு போகுது. ஆனால் போய் அங்கங்கே இருக்கும்போது அதை நம்ம வாங்க தோணுது. அது மாதிரி இந்த வீடு இப்போ நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு வந்தோம், பட் அந்த வீடியோ எடுக்கணும்னு தோணியிருக்கு. பட் இந்த வீடியோ வந்து நம்ம மெமரிஸாக இருந்து நாளைக்கு நம்ம வீடு வாங்க போகும்போது இந்த மாதிரி வீடியோ யூஸ் ஆகும். பட் ட்ரெஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லி கடை உள்ள போறலாம் உருட்டு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மாசத்துக்கு 2 தடவை ஒரு கடையில போயிட்டு அவங்க வீடு அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, தேங்க்யூ so much இந்த vlog பார்த்ததுக்கு. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஃபன் only. ஸோ யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிருந்தீங்களா? சாரி. எங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரணும்னு நாங்க வந்துட்டு எதிர்பார்க்கிறோம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி பல வீடு கட்டுங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் வேற யார் தெரியுமா? யாரும் கிடையாது, இவங்க 2 பேர் தான். இவங்களே இன்டீரியர் பண்ணி, இவங்களே கேட்டு ஐடியா கேட்டு வாஸ்துலாம் பார்த்து A to Z பண்ணிருக்காங்க. இவங்க பண்ண ஐடியாஸ் தான் நாங்க ஒரு இடத்துல நாங்க சொல்லிட்டு வந்தோம். இவங்க பேக் கேமரால இருந்து ஆக்ஷன்ல இப்படி பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்து நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். ரகு தாப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரகு தாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுமா? ரகு தாப்பா சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க.